வாக்கு வங்கியை பாதிக்கும் என்பதை அறிந்தும் இருதரப்பும் மோதலை தொடர்வது ஏன்? இல்ல நம்ம விவாதிச்ச கேள்விகள்ல ரொம்ப மிக முக்கியமான கேள்வி வந்து இதுதான். அதனால இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க. இல்ல இப்ப தேர்தல் அரசியலை தான் அவங்க எதிர்கொண்டிருக்கிறாங்க. இந்த நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல தேர்தல் வெற்றி தான் அவங்க தலைமையை வந்து உறுதிப்படுத்தும் என்கிற ஒரு சூழல்ல இந்த மோதல் என்பது அவங்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகளை அது உருவாக்கும்? ரொம்ப மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கட்சி தொடங்கி கட்சியினுடைய சின்னம் தொடங்கி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கி எல்லாவற்றிலுமே அவங்க பலவீனமாயிருவாங்க. இப்ப பாமக வசம்தான் கட்சியும் சின்னமும் இருப்பதாக அந்த கட்சியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இப்ப உதாரணமா பாமக வழக்கறிஞர் பாலு வந்து சொல்றாரு. முதல் அந்த பேட்டியை பார்த்துலாமா? பாமக வழக்கறிஞர் பாலுவினுடைய பேட்டி. ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்ட போது சின்னையா அவர்களை அவருக்கு வந்து மத்திய அமைச்சர் அவருக்கு நாடாளுமன்ற எல்லாத்துக்கும் நான் தான் செஞ்சேன். இது பல முறை சொல்லி எங்களுக்கு எல்லாம் காது புளிச்சு போச்சு. அது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்ட போது அதை சமரசம் செய்வதற்காக நான் மிக மிக கடுமையாக பாடுபட்டேன்னு சொல்றார். நான் இப்ப கேட்கிறேன், ஜி.கே. மணி அவர்களை பார்த்து கேட்கிறேன். பிரச்சனை ஏற்பட்டு ஐயாவும் சின்னையாவும் சந்திக்க முடியாத சூழல் ஏற்பட்ட பிறகு எத்தனை முறை நீங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை பல முறை சந்தித்தீர்கள்? பல முறை மீண்டும் மீண்டும் போய் உட்கார்ந்து பேசுனீங்க. எத்தனை முறை மருத்துவர் சின்னையாவை நீங்க சமாதானத்திற்கான பேச்சுவார்த்தையை எத்தனை முறை நீங்க நடத்துறீங்க? ஒன்னு சொல்லுங்க. ஒரு முறை கூட ஐயா சின்னையா அவர்களை சந்திக்கல, அவரிடம் வந்து பேசல. அவர் ஐயா அவரோட போயிட்டு அங்க உள்ள இருந்துகிட்டு அங்க ஐயா அவர்களை ஸ்க்ரூ பண்ணி விடுறதும் தூண்டி விடுறதும் அங்க தூபம் போடுறதும் எண்ணெயை ஊத்துறதும் இந்த வேலையை தான் செஞ்சிருக்காரு. நான் பகிரங்கமா சொல்றேன். நீங்க 2 பேருக்கும் சமாதானம் பண்றேன்னு நீங்க சொன்னீங்கல்ல, சமாதானம் பண்றதுக்கான முயற்சி மேற்கொண்டேன்னு சொன்னீங்கல்ல. ஐயாவை பல முறை சந்தித்த நீங்கள் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஐயாவை பாக்குறீங்க, இன்று மாலை சின்னையாவை பாருங்க, மறுநாள் பாருங்க, இவரையும் அவரையும் பார்த்து விட்டு அடுத்தது போகணும். இன்னைக்கு பாக்குறீங்க, 2 நாள் கழிச்சு திரும்பி ஐயாவை பாக்குறீங்க, திரும்பி ஐயாவை பாக்குறீங்க. அது சமரசமா? இது உள்ளபடியே சொல்லுங்க. நீ அவர் வந்து என்கிட்ட சொல்லட்டும். நான் வந்து இருவரையும் நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு முறையும் சந்தித்து நான் சமாதான முயற்சியை மேற்கொண்டேன்னு சொல்லிட்டோம். நாங்க செஞ்சோம் சார், பல முறை நாங்க செஞ்சோம். இவர் சொல்ற கருத்து நீங்க கேட்ட 2வது கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ராமதாஸ் அன்புமணி சந்தித்தால் பிரச்சனை தீர்ந்து விடும் என்றால் அதை தடுப்பது யாருன்னா ஜி.கே. மணி பாலு சொல்றாரு. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, சமாதானம்னா 2 தரப்புலையும் தானே நீங்க பேசணும். எங்க தரப்புல வந்து நீங்க எப்ப பேசுனீங்க என்பதுதான் சமாதானம். அவங்களுக்கு அவங்களே பேசிக்கிறது. எந்த காரணத்துக்கு கொண்டு அன்புமணியோட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு சமாதானம் பேசுவாங்க.